மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11th ட்ரிக்னாமெட்ரி அது பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, சைன் தீட்டாவோட ரேஷியோஸ் 6 ரேஷியோஸும், அப்புறம் சைன் 90 - தீட்டா ஆகும்போது அது எப்படி மாறுது, எதனால மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸில் இதோட ஃபுல் 360 டிகிரிலையும் இந்த ரேஷியோஸ் வந்து எப்படி மாறுது சர்க்குலர் சிஸ்டத்தில் அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா, இது படிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நீங்க இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், நான் இன்ஜினியரிங் தான் படிக்க போறேன் சார் அப்படின்னு ஒரு ஆம்பிஷன், ஐஐடி ஜேஇ எல்லாம் பண்ண போற அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி தரவா இருந்தால் தான் பண்ண முடியும். நீ ட்ரிக்னாமெட்ரியை ஸ்கிப் பண்ணிட்டு எதையுமே படிக்க முடியாது. அப்படி ட்ரிக்னாமெட்ரி நீ படிக்க மாட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு மேக்ஸே எடுக்காது, வேஸ்ட். ட்ரிக்னாமெட்ரியை வந்து தரவு பண்ணணும். பேரண்ட்ஸும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க குழந்தை வந்து ட்ரிக்னாமெட்ரியில தரவா இருந்தாதான் எல்லாத்தையுமே தரவு பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு பேசிக் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ட்ரிக்னாமெட்ரியில ஒரு பேசிக் திங்ஸ் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தது நல்லா தரவாயிடுச்சுன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ட்ரிக்னாமெட்ரி வந்து பயங்கர ஈஸி ஆயிடும். அதை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்லி தந்துடுறேன். 90 பிளஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டா, அதுவும் 270 மைனஸ் தீட்டா 270 பிளஸ் தீட்டா, இந்த 4 ரேஷியோவும் சேஞ்ச் ஆகும். 90 மைனஸ் தீட்டா 90 பிளஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டா 270 பிளஸ் தீட்டா எல்லாமே சைன் தீட்டாவா இருந்ததுன்னா காஸ் தீட்டாவாவும், காஸ் தீட்டாவா இருந்த சைன் தீட்டாவும் மாறும். எப்போ 90 மைனஸ் தீட்டா வந்தாலும் 90 பிளஸ் தீட்டா வந்தாலும். அதே மாதிரி tan தீட்டா வந்தா காட் தீட்டாவாகவும், காட் தீட்டா வந்தா tan தீட்டாவாகவும் மாறும். அடுத்தது கொசிகன் தீட்டா வந்து சீக்கன் தீட்டாவாகவும், சீக்கன் தீட்டா கொசிகன் தீட்டாவும் சேஞ்ச் மாறும். அப்போ கீவேர்டு என்ன? வாட் இஸ் கீவேர்டு? சேஞ்ச். இதுதான் கீவேர்டு. இப்ப நான் கேட்கிற கரெக்டா சொல்றீங்களா? சைன், காஸ், tan, secant, cosecant, cot 6 ரேஷியோஸ் இருக்கு. இது எப்பெல்லாம் மாறும் அப்படின்னா இந்த 4 ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டாவா வரும்போது, 90 பிளஸ் தீட்டாவா வரும்போது, 270 மைனஸ் தீட்டா 270 பிளஸ் தீட்டால மட்டும்தான் மாறும். அப்படி மாறும்போது சைன் காசா மாறும், காஸ் வந்தா சைனா மாறும், tan காட்டா மாறும், காட் டேனா மாறும், கொசிகன் சீக்கண்டா மாறும், சீக்கன் கொசிகண்டா மாறும். இது மட்டும் தான் சேஞ்ச். வேற எது வந்தாலும் சேஞ்ச் ஆகாது. வேற எதெல்லாம் வரும்? தீட்டா மட்டும் வரும். சைன் தீட்டா, தீட்டா மட்டும் வரும். அடுத்தது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 90 மைனஸ் தீட்டா முடிஞ்சிடுச்சு. 180 மைனஸ் தீட்டா 180 பிளஸ் தீட்டா, இது ரெண்டும் வரும். அடுத்தது என்ன வரும்? 360 மைனஸ் தீட்டா. 360 மைனஸ் தீட்டா நான் என்ன சொன்னேன்? மைனஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம், ஏன்னா 0 ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து மாறாது. அப்போ அப்படியே தான் வரும். சைன் சைனாவும் காஸ் காசாவும் தான் வரும். இதெல்லாம் மாறாது. இப்படி வந்து இது நோ சேஞ்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி இதை தெரிஞ்சிட்டு இப்போ நான் ஒரு சர்க்குலர் சிஸ்டத்துல நல்லா கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் பிளஸ், எல்லா ரேஷியோவும் பிளஸ்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல், எல்லாமே ஆல் ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாமே பிளஸ். சைன், காஸ், tan, கொசிகன், சீக்கன் எது வந்தாலும் ஆன்சர் எதுல தான் வரும்? பிளஸ்ல தான் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன், நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், சைன் சொன்னாலே அதோட வைஃப் ஞாபகம் வரணும், கொசிகண்ட். அப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட். அப்ப சைனும் கொசிகண்ட்டும் மட்டும்தான் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். இவங்க 2 பேர் மட்டும்தான் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். தேர்ட் குவாட்ரண்ட்ல tan, டேனும் டேனோட ரெசிப்ரோக்கல் காட்டும், அது மட்டும்தான் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல
காஸ் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட் இவங்க மட்டும்தான் பிளஸ். காஸ்னா காஸ் தீட்டா, அது அண்டர்ஸ்டுட் சரியா. ஸோ இவங்க எல்லாம் பிளஸ். அப்போ இதை தவிர மற்றதெல்லாம் மைனஸ். சார் நீங்கள் இது இப்படி சொல்லிட்டீங்க, இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோ. ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஆல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஏ, சில்வர்ல எஸ், டீல இருக்கிற டி, கப்ல இருக்கிற சி. ஆல் சில்வர் டீ கப்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஆல் இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஆல்னா எல்லாம் பிளஸ். இது செகண்ட் குவாட்ரண்ட், சைன், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சைன். சைனும் கொசிகண்டும் மட்டும்தான் பிளஸ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். இது இப்போ இருக்கிறது டி வந்து தேர்ட் குவாட்ரண்ட், டீனா டான்ஜென்ட், டான் தீட்டா, டானும் காட்டும் மட்டும் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ், அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இது ஃபோர்த் குவாட்ரண்ட் கப்ஸ், கப்ஸ்ல இருக்கிற சி, காசும் சீக்கண்டும் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். அப்போ ஆல் சில்வர் டீ கப்ஸ் அதை சொல்லி பாரு. அதன்படி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பிளஸ், இங்க ஏ போட்டுக்கோ. ஆல் சில்வர் எஸ் டீ கப்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஏஎஸ்டிசி அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்ப நான் அடுத்தது சொல்ல போற விஷயத்த நீ கவனமா கேட்டனா ட்ரிக்னாமெட்ரி பயங்கர ஈஸி ஆயிடும். அது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நம்ம 6 ரேஷியோ பார்த்தோம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன் தீட்டா, காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா, டானோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா. ஓகேவா? இதே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு இன்னொன்னு சொல்லி கொடு. இது வந்து தீட்டா. இப்போ நான் 90 மைனஸ் தீட்டாவோட ரேஷியோ சொல்லி தர போறேன். 90 மைனஸ் தீட்டாவை நான் தனியாவே போன கிளாஸ்ல எடுத்திருக்கேன், அது எப்படி மாறுதுன்னு. அதே மாதிரிதான் அந்த ட்ரையாங்கிள் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது 90 பிளஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா, 180 பிளஸ் தீட்டான்னு அது மாறும்போது அந்த ஆங்கிள்ஸும் மாறும், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடும் மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேல்யூ மாறும். அப்போ இந்த இடத்துல 90 மைனஸ் தீட்டா வரும்போது நீ என்ன போடுவ? sin 90 மைனஸ் தீட்டா, cos 90 மைனஸ் தீட்டா, tan 90 மைனஸ் தீட்டா, cosecant 90 மைனஸ் தீட்டா, secant 90 மைனஸ் தீட்டா. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? 90 மைனஸ் தீட்டா, 90 பிளஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டா, 270 பிளஸ் தீட்டாக்கு மட்டும்தான் மாறும். அப்போ இவரு 90 மைனஸ் தீட்டா வந்திருக்கார், மாறும். எப்படி மாறும்? சைன் காசா மாறும், காஸ் தீட்டா, காஸ் சைனா மாறும், சைன் தீட்டா, டான் காட்டா மாறும், காட் தீட்டா, கொசிகண்ட் வந்து சைனோட ரெசிப்ரோக்கல், அப்ப சைனும் கொசிகண்டும் பாசிட்டிவ்ல தான் இருக்கும். அப்போ வந்து கொசிகண்ட் என்னவா மாறும்? சீக்கண்டா மாறும். சீக்கண்ட் என்னவா மாறும்? கொசிகண்டா மாறும். அவ்வளவுதான், நான் சொல்லி கொடுத்த மாதிரி மாறியாச்சு. இப்ப இந்த தீட்டாவும் இந்த 90 மைனஸ் தீட்டாவும் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ஆன்சரும் பாசிட்டிவ்ல தான் இருக்கும். இதுவும் பாசிட்டிவ்ல தான் இருக்கும், இதுவும் பாசிட்டிவ்ல தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இது எந்த இடத்துல இருக்கும்? சர்க்கிள்ல எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சர்க்குலர் சிஸ்டத்துல இவர் தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். தீட்டாவும் இங்க தான் இருக்கும், 90 மைனஸ் தீட்டாவும் இங்க தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்னாலே அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சர்க்கிள்ல இதுதான் செகண்ட் குவாட்ரண்ட். இது ஃபர்ஸ்ட் முடிஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட்ல தீட்டாவும் 90 மைனஸ் தீட்டாவும் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல 90க்கு இந்த பக்கம் வருது 90 பிளஸ் தீட்டா, 180க்கு அந்த பக்கம் போறதுனால 180 மைனஸ் தீட்டா. அப்ப செகண்ட் தீட்டானாலே நான் போன ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். செகண்ட் குவாட்ரண்ட்னாலே 90 பிளஸ் தீட்டாவும் 180 மைனஸ் தீட்டாவும் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்ததுனால அங்க யார் மட்டும் பிளஸ்ஸா இருப்பாங்கன்னு பார்க்கணும். செகண்ட் குவாட்ரண்ட்ல சொல்லி பார். ஆல் சில்வர் எஸ், எஸ்னா சைனும் கொசிகண்டும் மட்டும்தான் பிளஸ்ஸா இருக்கும், அதை மனசுல வச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்றேன்? 90 பிளஸ் தீட்டா எழுத போறேன். சைன் 90 பிளஸ் தீட்டா, சைன் 90 பிளஸ் தீட்டா எல்லாத்தையும் எழுதிடு. காஸ் 90 பிளஸ் தீட்டா,
tan 90 plus theta எல்லா ரேஷியோக்கும் எழுதிடணும் நீ. cosecant 90 plus theta, secant 90 plus theta, cot 90 plus theta எழுதிட்டியா? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? 90 plus thetaக்கு மாறும். அப்ப மாத்திரு. sin என்னவா மாறும்? cos thetaவா மாறும். cos என்னவா மாறும்? sin ஆ மாறும். tan என்னவா மாறும்? cot thetaவா மாறும். cosecant என்னவா மாறும்? secant thetaவா மாறும். secant என்னவா மாறும்? cosecant thetaவா மாறும். cot என்னவா மாறும்? tan thetaவா மாறும். மாத்தியாச்சு. மாத்தி முடிச்ச பிறகுதான் ரொம்ப முக்கியம். செகண்ட் குவாட்ரண்ட்ல யாரு பிளஸ் சொன்னோம்? சைன். இங்கதான் பார்க்கணும். சைன் தோ இருக்கார். சைனும் அவரோட ரெசிப்ரோக்கல் ஆல் சில்வர். சில்வர்னா சைன். அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகன் தீட்டா. அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பிளஸ்ல இருப்பாங்க, மற்ற எல்லாரும் மைனஸ்ல இருப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. அப்ப இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 90 பிளஸ் தீட்டா வரும்போது செகண்ட் குவாட்ரண்ட், அந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன்ட் மட்டும்தான் பிளஸ்ல இருக்கும். மற்றதெல்லாம் வர ஆன்சரை மாத்தி போட்டுட்டு நெகட்டிவ்ல போடணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அதே செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற சைன் 180 மைனஸ் தீட்டா அதை பார்க்க போறோம். 180 மைனஸ் தீட்டா பார்க்க போறோம். நீ கேட்கலாம், சைன் 180 90 பிளஸ் தீட்டாக்கும் 180 மைனஸ் தீட்டாக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படின்னு. இப்போ 130 டிகிரி அப்படின்னு சொன்னா 135 டிகிரி எடுத்துக்கலாம். 135 டிகிரின்னு சொன்னா ஒருத்தர் என்ன சொல்லுவாரு? சார் அது 90 பிளஸ் 45 எழுதலாம் அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர். சார் 90 பிளஸ் 45 எழுதுனா 135 எழுதலாம் சார் அப்படின்னு. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு? சார் 180ல இருந்து இதை மைனஸ் பண்ணா 135 வந்துடும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 135 இந்த ரெண்டு மோட்லயும் சொல்ல முடியும். அந்த ரெண்டுமே எதுல இருக்குன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 180 மைனஸ் தீட்டா எல்லாத்துக்கும் எழுதிரு. cos 180 மைனஸ் தீட்டா, tan 180 மைனஸ் தீட்டா, cosecant 180 மைனஸ் தீட்டா, secant 180 மைனஸ் தீட்டா, cot 180 மைனஸ் தீட்டா. நான் யாருக்கு மட்டும் அந்த காஸ் சைன் சைன் காஸ் எல்லாம் மாறும்னு சொல்லியிருக்கேன்? 90 பிளஸ் தீட்டாக்கும் 90 மைனஸ் தீட்டாக்கும் 270 மைனஸ் தீட்டாக்கும் 270 பிளஸ் தீட்டாக்கும் மட்டும்தான் மாறும். இங்க யார் வந்திருக்கா? 180 மாறாது. அப்ப மாறாதுன்னா இங்க இருக்கிற சைன் அப்படியே போட்டுரு சைன் தீட்டா, இங்க இருக்கிற காஸ் அப்படியே போட்டுரு காஸ் தீட்டா, இங்க இருக்கிற டான் அப்படியே போட்டுரு டான் தீட்டா, இங்க இருக்கிற கொசிகண்ட் அப்படியே போட்டுரு கொசிகன் தீட்டா, இங்க இருக்கிற சீக்கண்ட் அப்படியே போட்டுரு சீக்கன் தீட்டா, இங்க இருக்கிற காட் போட்டாச்சு காட் தீட்டா. எத்தனாவது குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல யார் மட்டும்தான் பிளஸ்? யார் மட்டும் பிளஸ்? ஆல் சில்வர். சைன் மட்டும்தான் பிளஸ். சைனும் சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்டோ இந்த ரெண்டு மட்டும்தான் பிளஸ், மற்றதெல்லாம் நெகட்டிவ்ல வருவாரு. அவ்வளவுதான். இப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா இப்ப நான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டும் சொல்லி கொடுத்துட்டேன், செகண்ட் குவாட்ரண்ட்டும் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ரெண்டு குவாட்ரண்ட்டை மட்டும் இன்னைக்கு உட்காந்து நான் சொன்ன விஷயம் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் தேர்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்லித்தரேன். நான் அவசரப்படலை, பொறுமையா சொல்றேன். இந்த ரெண்டு குவாட்ரண்ட் நடத்தின ப்ரீவியஸ் கிளாஸ்ல நடத்தினது ட்ரிக்னாமெட்ரின்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன், கிளாஸ் 11 and 12. நீங்க 11 and 12 போயிட்டு அந்த ஃபோல்டர்ல போயிட்டு நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். நோட்ல எழுதி வச்சு படிங்க. நோட்ல எழுதி வச்சுட்டு அந்த கிளாஸஸ் வர 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 அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல போடுங்க, நான் அதை கிளியர் பண்ணி தரேன். நான் சொல்ற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா ஜேஇ எல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஐஐடி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பேசிக்ஸ் படிக்காம நேரடியா நீங்க வந்து மேக்ஸை போட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு அது ஓகேவா இருக்கும். ஆனா அது லைஃப் லாங் வந்து உங்களுக்கு வராது. நாளைக்கு ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் படிக்கும் போது மேக்ஸ்ல வீக் ஆயிடும். ஆகையால மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் இந்த ரெண்டு குவாட்ரண்ட்ல எப்படி அது மாறுது என்னன்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிறேன். இதுக்கு நடுவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த டேஞ்சன்ட் டீச்சிங்ன்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லுங்க.
எல்லா ப்ராப்ளத்தையும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன், டியூஷனே போக வேண்டாம். ஆகையால 11th ஸ்டூடெண்ட் போத் சிபிஎஸ்இ அண்ட் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் எப்படி போகும்னா, இதை நீங்க நல்லா கவனிச்சு நல்லா படிச்சுட்டீங்கன்னா நீங்க என்ன ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, இல்ல 11th 12th போர்டு எக்ஸாமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் ஈஸியா அதை கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டிஷன் பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் சில்ட்ரன்.